அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து நம்மூர் கடற்கரையை ட்ரோன் மூலமாக இது வந்து எல்லா ஊர்லேருந்து கடந்து வர்ற ஆற்றுடைய தண்ணி இந்த பாலமாக காயல்படுத்தவுடைய வருது. வந்து மழை தண்ணி மற்ற தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நிறைஞ்சிட்ட உடனே இந்த கடலுக்கு போயிடும். அது பாலம் போல் போட்டிக்கிறா இதில் நம்ம காயல்பட்டத்தில். இது என் தம்பி அவுட்டு மெத்தையிலேருந்து எடுத்துக்கிறான். கடலும் ஆறும் ஒன்றா கலக்குது காயல்பட்டினம். எல்லாம் காடுகரையிலேருந்து தான் ஊடாவிட்டாடா பச்சை பச்சைன்னு பார்க்கல, வெளியூர் மாதிரி அழகாய்க்குது. இந்த கடலில் கலக்கும் பாருங்கள். அதுதான் நான் எடுத்து கேட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் ஆம்பளைகள் கூட பார்க்கலங்கிறோம், பொம்பளையில் அறவே பார்க்கல. அதில் ஆனால் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு தடவை யாரோ அனுப்பி தான் பார்த்தேன். இது ஆறு போர், அங்கேருந்து ஆத்தூர் துறையெல்லாம் கடந்து வர்ற தண்ணி. அதை கடந்து அது அப்படியே நேராக போய் இந்த கடலில் கலக்குருப்பாங்க. அவ்வளோ தண்ணிகள் அழகாய்க்கு பார்க்குறதுக்கு. அதை எடுத்திருந்தோன்னா நான் உடனே அனுப்பப்பா. ஊர் ஆட்களும் பார்ப்போம், மற்ற ஊர் ஆட்களும் பார்ப்போம் காயல்படுத்த சுச்சுவேஷனை சொல்லி சொன்னேன். நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கடி ஊர்லேருந்து போகுதுண்டு போய் கடலில் கலக்குது. அப்போ இந்த ஆற்று தண்ணி கடலில் கறக்க போய் தான் நம்மளுக்கு ஊரில் வெள்ளம் போகும். இதோ ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த வசதி வைக்க பெரிய கிஃப்ட்டு, நம்மளை கிடைச்ச கிஃப்ட்டு. எல்லாமே நிற்கிருப்போம். அந்த மேடை கொஞ்சம் மழை பெய்யும்போது அதை திறந்து விட்டுருவோன்னா நேரம் அங்கே போய் கலந்துருக்கு. இதோடு நிற்கிது. இல்லாட்டா கடல் தண்ணி ஏறிங்க வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டி கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நல்லா மழை பெய்கிற காலத்தில் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி கடலுக்கு போயிடும். எல்லாம் ஆறுங்க ஒரு தடவை கடுமையான எல்லா ஊரில் இருக்கும்போது ரோட்லையெல்லாம் தண்ணி, அந்த மெயின் ரோட்லாம் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு. அதுக்கும் என்னால கடலில் தான் போய் சேர்ந்துக்கிறேன். அதுதான் அதுக்கு ஒரு வழியை விட்டு வச்சு தானே இருப்பான். அது மாதிரி இது ஊரில் அவுட்டர் பாதியில் போய் எல்லோரும் பங்களா கட்டுறாங்க. பங்களா ஏரியாவிலேருந்து பிடிச்சி வந்துக்குது. அதை நான் அவங்களுக்கு இதில் போட்டேன். நீங்கள் காப்பியில் நம்ம ஊர் அமைப்பை இதுதான் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.